வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு லாங் ஃப்ராக்கை எப்படி ஒரு பழைய சேலையில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹெட் பீஸ் நம்மளோட சாரியோட அந்த முந்தான பாகத்தை வெட்டி எடுத்துடணும். அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸ் இருந்தாலும் அதை வெட்டி எடுத்துடணும். அது நம்மளுக்கு அந்த அந்த ஃப்ராக்கோட மேல் பாட்டுக்கு நம்ம போட்டுக்கிறலாம். அதனால் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரே துணியாக இருந்தால் நம்ம அப்படியே வச்சுக்கிறலாம். இப்படி இந்த மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வெட்டி எடுத்துடணும். நாங்கள் ஃப்ளாடு தானே வெட்ட போகிறோம். அப்போ இந்த பார்டர் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை கடைசியாக தான் நாங்கள் பிடிக்கணும். அப்போ அந்த சாரியோட முழு லென்த்துக்குமே உள்ள மேலேயும் கீழே உள்ள அந்த பார்டரை வெட்டி எடுத்துடணும். அடுத்து அந்த பார்டரை வெட்டி எடுத்த பிறகு அந்த சேலையை நாங்கள் 4 பாட்டாக மடிச்சுக்கிறணும். அதில் 4 பக்கமும் ஒரு பகுதியில் மூடி இருக்கணும். மற்ற பகுதியில் ஒரு பக்கம் ஓப்பனாகவும் 2 பக்கமும் ஃபோல்டாகவும் இருக்கும். அப்போ ஃபுல்லாகவே அந்த சாரியோட லென்த்தை அப்படியே 4ஆக மடித்தாச்சு. மடிச்சிட்டு நம்ம ஒரு கார்னரை திருப்பிட்டு அந்த கார்னரில் இருந்து தான் நாங்கள் இந்த ஃப்ளாட் இதை போடணும். மற்ற பக்கமும் பார்டர் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அது நம்ம கடைசியாக தேவைப்படாது, அதையும் வெட்டி எடுத்துடலாம். மாலையும் சேமாக போட்டுட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கிறணும். அப்போ தான் அது உள்ளுக்கு துணி மடியாமல் இருக்கும். இப்போ எடுத்து விட்டுட்டு இப்போ நாங்கள் மேலே இருந்து மார்க் பண்ணணும். பார்டர் எவ்வளோ உயரம் இருக்குன்னு நாங்கள் அளந்து பார்க்கணும். இப்போ உங்களோட சாரியில் அது எத்தனை இன்ச் இருக்குதோ அந்த இன்ச்சுக்கு நாங்கள் ஃபுல் லென்த்துலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறணும். இப்போ எங்களுக்கு ஃபுல் லென்த் என்ன அளவு இருக்குதோ அப்போ அந்த பார்டர் லென்த்தையும் சேர்த்துக்கிறணும். இப்போ நான் மேலேருந்து எனக்கு ஒரு 32 இன்ச்சு வச்சேன்னா அந்த பார்டர் 3 இன்ச்சை சேர்த்து 35க்கு நான் மார்க் பண்ணிக்கிறணும். சரியா? இப்போ மேலே நாங்கள் அந்த ட்ரையாங்கிள் மார்க் பண்ணணும். அதில் இருந்து தான் நாங்கள் அந்த ஃப்ளாடை வரையணும். அது எப்படி எடுக்கணும்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட நாங்கள் இடுப்பில் எத்தனை அளவு எடுக்கிறோமோ அதோட 2 இன்ச்சு கூட்டிட்டு அதை 6.28ஆல் டிவைட் பண்ணணும். வகுத்த பிறகு வர்ற ஆன்சரை அப்படியே மார்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து அந்த எண்டில் இருந்து அந்த வர்ற ஆன்சரை அப்படியே சுற்றி வர மார்க் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த ரவுண்டு வந்துடும். அந்த ரவுண்டில் இருந்து பிறகு கீழே உயரம் மார்க் பண்ணணும். அந்த ரவுண்டை ஃபஸ்ட்டு சரியான அளவு 5 புள்ளி, இப்போ நாங்கள் 35 வேஸ்ட் வந்துச்சுன்னா அந்த அளவோட எனக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 37 ஆக்கிடணும். அந்த 37 6.28ஆல் டிவைட் பண்ணணும். அந்த டிவைட் பண்ண ஆன்சரை அப்படியே சுற்றி வர மார்க் பண்ணிட்டு வரணும். அப்படியே சுற்றி வர இருக்கிற உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். மார்க் பண்ணி கீழே கொண்டாந்து அப்படியே எல்லா 4 பக்கமுமே ஒரே லெவலுக்கு, இப்போ 32 உயரம் நான் வச்சுருக்கேன்னு சொன்னால் மேலேருந்து அந்த 32 உயரம் வர்ற அளவுக்கு ஃபுல்லாகவே அப்படியே மார்க் பண்ணிட்டு வரணும். மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் அந்த சரியான அளவை சுற்றி வர அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ இந்த மேலே இடுப்பை விரித்து பார்த்தோன்னு சொன்னால் எங்களோட சரியான வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்து வந்துடும். இதில் அடியில் நாங்கள் அந்த சுற்றி வர பிடிக்கிற பார்டரையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஸ்கர்ட் பாட்டு வெட்டி எடுத்தாச்சு. மேல் ப்ளவுஸ் பாட்டு தைக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லைனிங் துணியை எடுத்துருக்கிறேன். லைனிங் துணியில் ஒரு 14 வரையும் உயரம் வைக்கிறேன். அப்போ அந்த 14 தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 15க்கு மார்க் பண்ணணும். ஷோல்டர் நான் ஒரு 6.5க்கு மார்க் பண்ணுறேன். 6.5க்கு மார்க் பண்ணிவிட்டு அதே 6.5க்கு கீழே வச்சுக்கிறணும். ஆமோல் வளைவுக்கும் உடம்பு மெஷர் 37. அப்போ நாங்கள் அதோட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 39 வரும். அதில் 4 ஒரு பகுதியாக பிரிச்சுட்டு 9.25க்கு மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ உடம்புக்கு 9.25க்கு மார்க் பண்ணணும். 9.25
இப்போ கழுத்து மார்க் பண்ணணும். 2.5 இன்ச்சு கழுத்து இடைவெளி விட்டுட்டு கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு வரையும் முன்னுக்கு பின்னுக்கும் சேமாகவே வச்சுக்கிறலாம். வச்சுட்டு அதே அளவுக்கே வெட்டி எடுத்துட்டா சேமாக வந்து இப்போ அந்த நாங்கள் வெட்டின 8 பீஸ் துணியில் வந்து 2 பக்கமும் சமமாக வர மாதிரி போட்டுக்கிறணும், முன்னுக்கும் பின்னுக்கும். இப்போ இதில் வந்து பெரிய பார்டர் இருக்கிறதுனால அந்த பார்டரை வந்து நான் முன் பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு அப்போ முன்னுக்கு அழகாக இருக்கும் அந்த சதுர மாதிரி. அதனால அதுக்கு சேமாக வச்சுட்டு வெட்டுறேன். அதே மாதிரி சைடு துண்டு பின்பக்க துண்டையும் வெட்டி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கூடுதலாகவே வெட்டி எடுத்துட்டு நாங்கள் தைச்சிக்கிறலாம். தைக்கிற நேரம் மிச்சத்தை வெட்டி விட்டுறலாம். இப்போ ஸ்லீவ் வெட்டிட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு சுருக்கு ஸ்லீவ் வர்ற மாதிரி அந்த துணியை நாங்கள் செட் பண்ணி எடுத்துடணும். லைனிங் வெட்டணும். லைனிங் வந்து நான் வந்து அந்த துணியை வந்து அடியில் வச்சுட்டு நாங்கள் வெட்டின மேல் பாட்டுக்கு மேலாலே மார்க் பண்ணி அப்படியே வெட்டிட்டு வரணும். அப்போ அந்த லைனிங் துணியையும் வந்து மேல் பாட்டை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அடுத்து கீழே வெட்டணும். கீழே வந்து ஒரு சின்ன துண்டு இடைவெளி பத்தாது, அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கிறணும். அப்போ முழு துணியிலேயே நாங்கள் வெட்டி ஃபஸ்ட்டு ஒரு கூடுதலான அளவை ரஃப்பாக வெட்டிட்டு தைக்கிற நேரம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளேட் கவுன் வந்து வெட்டி முடிச்சிட்டோம். இதை எப்படி தைக்கலான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.